السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: يعملوا بطاعة الله واتقوا معاصي الله ومروا أولادكم بامتثال الأوامر واجتناب النواهي فتلك وقاية لهم، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணிக்கும் மரணிக்காத இரண்டேஸ்வரன் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்லுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டு நேற்றைய தினத்திலிருந்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஒரு விதத்தில் பெற்றோர்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் கூட கொடுத்தும் வெயிலை பார்த்துவிட்டு குழந்தைகள் எப்படி தாங்கப் போகிறார்கள் என்ற ஏக்கமும் அதிகம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் நம் குழந்தைகளையும் நம்மையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக. அருமையான மூமின்களே, குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையான யூனிஃபார்ம் ஆடைகளை வாங்குகிறோம், தேவையான ஷூக்களை வாங்குகிறோம், சாக்ஸுகளை வாங்குகிறோம். எதை கேட்கிறானோ அதையெல்லாம் நாம் வாங்கி கொடுக்கிறோம். காரணம், நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக. தவறு அல்ல, வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ
அதைவிட பன்மடங்கு நம்மை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிகின்ற, தெரிகின்ற, சொல்லித் தருகிற மார்க்க விஷயத்தில் கவனம் செலுத்துவோமா என்றால் நாம் ஜீரோவாகத்தான் இருக்கிறோம். பள்ளி படிப்புக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை அதில் பாதியாவது அல்லது காவாசியாவது கொடுக்கிறோமா என்றால் இல்லை என்பது எந்த மாற்று கருத்தும் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால் விடுமுறை நாட்களில் மதரசாவுக்கு வந்த பிள்ளைகள் கூட ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைகள் சொல்லுவாங்க, திரும்ப ஸ்கூலுக்கு மசாக்கு வரமாட்டேன், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, காலையில் 7 மணிக்கு போவேன், 4 மணிக்கு வருவேன், வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் போவேன், நைட்டு 10 மணி ஆகிடும், அதனால என்னை பள்ளி மதரசாவுக்கு எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குழந்தைகள் தரம் உயர்ந்து போய்விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்தானோ, நாம் எந்த நோக்கத்திற்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து அல்லும் பகலும் அயராது கஷ்டப்பட்டு உழைத்து நாம் அவர்களுக்காக சேகரிக்கிறோமோ அது சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் என்கிற இந்த தீனை போதித்தால் மட்டும்தான் பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்க முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் நாம் பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்ப்பது என்பது மிக மிக கடினம். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமலு பித்தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணக்கம் செலுத்துவதில், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வத்தகு மஆசில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வமுரு அவுலாதக்கும் பிஇம்திசால் அவாமிர் வஜிதினாபின் நவாஹி, நல்லதை ஏவி தீயதை உங்கள் தடுப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள். ஃபத்தில்க விகாயத்துல்லஹும், அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் கிடைக்கும் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒற்றை ஹதீஸ் நமக்கு போதும். நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், வளர்ப்பதில் எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம், நாம் எப்படி இறைவனுக்கு பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவன் தடுத்ததை நாம் எப்படி நாம் தவிர்த்திருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதும். என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல நீங்க நிறைய அமல் செய்யுங்க. தொழுவு சொன்னானா தொழுவுங்க, நோம்பு பிடிக்க சொன்னானா நோம்பு பிடிங்க, ஜக்காத்து கொடுக்க சொன்னானா வசதி இருந்தால் ஜக்காத்தை கொடுங்கள், ஹஜ் செய்ய சொன்னானா வசதி இருந்தால் ஹஜ் செய்யுங்க, தானம் தர்மம் செய்யுங்க. எவ்வளவோ அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். முதல்ல நம்மள்கிட்ட வரணும். வத்தகு மஆசில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வை பயப்படணும். நாம அல்லாஹ்வை பயப்படாம இருந்துட்டு புள்ளி அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோன்னு சொன்னா பயப்படுமா? பயப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஏவுங்கள், நல்லதை எடுத்து நட, தீயதை விடுத்து நட என்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நமக்கே நல்லது எதுன்னு தெரியலையேங்க, நமக்கே தீயது எதுன்னு தெரியலையே. திருடுவது தவறு என்று தெரிகிறது, நாம் திருடுகிறோம். தவறான பேச்சுகளை பேசக்கூடாது என்று தெரிகிறது, பேசுகிறோம். சண்டையிடக்கூடாது என்று தெரிகிறது, சண்டையிடுகிறோம் என்று சொன்னால், அருமையான மக்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கப்படுவதற்கு உண்டான நேரங்கள் நம்மை தள்ளிக் கொண்டே இருக்கிறது, நம்மை முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நவரல் வாலித் இலா வலதிஹி ஹுப்பன் லஹு இபாதா, பெற்றோர்கள் குழந்தை அன்பொழுக பார்ப்பது, அவர்களை கண்காணிப்பது இருக்கிறதே, அதுவே வணக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை எங்க போறான்,
எப்படி ஆணை உடுத்துறான், எப்படி பேசுறான் அப்படிங்கிறத தாயும் தந்தையும் கவனிப்பது இருக்கிறது. அதுவே வணக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. பெத்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும், நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்கணும். அவன் நடக்கும் பொழுது ஒரு மாதிரி நடந்தா இப்படி நடனான்னு சொல்லணும். பழகிற பழக்கம் சேர்க்கை செய்யலை என்று சொல்ல சேர்க்கை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அவனுடைய வாயில் ஊத்த பேச்சுகள் வந்தால் இப்படி பேசுற அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான் என்று சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் குழந்தைகளை கண்காணிப்பதே வணக்கம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உண்டாக்குற கடமை நமக்கு, குழந்தைய உண்டாக்குற கடமை நமக்கு, பெற்கிற கடமை தாய்க்கு, வளர்க்கிற கடமை ஆமாமா தலைவிதி அப்படின்னு ஆகி போச்சு. எப்படிங்க? உண்டாக்குறது நம்ம கடமை, ஆம்பளை கடமை, பெற்கிறது பொம்பளை கடமை, குழந்தை வளர்றதுக்கு பதிலா அம்மாமா கடமை, எப்படியா வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அல்லாஹ்ட பதில் சொல்லியே ஆகும். ஏன்னா கொடுக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டது என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தைக்காக நாம் அல்லும் பகலும் நாம் சிரமப்பட்டு நாம் கடையில் காத்து கடந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேகரிக்கிறோம். காரணம், பிள்ளைக்காக ஒரு வீடு வாங்கி விடக்கூடாதா, அவன் ஐஏஎஸ் படிக்க வைக்க கூடாதா, ஒரு டாக்டர் படிக்க வைக்க கூடாதா, இன்ஜினியர் படிக்க வைக்க கூடாதா என்று நாம் அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பணத்தை சேகரித்து கொட்டுகிறோம். அந்த குழந்தை படிக்கிறான், பெரிய ஆளாகிறான், என்னென்ன குணங்கள் இருக்கக்கூடாதோ அத்தனை குணங்கள் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். சேகரிச்ச பணம் இதற்கு, படிக்க வைத்த படிப்பு இதற்கு, மனிதனாக வாழ தெரியவில்லை என்று சொன்னால் அவனுக்காக தாயும் தந்தையும் சிரமப்படுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? எப்படி பொருளை சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அதுபோன்று குழந்தைகளை நல்லவனாக உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். அதைத்தானே பெருமானார் சொன்னார்கள், குழந்தையை கண்காணிப்பதை உங்களுக்கு வணக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான மக்களே, இன்றைக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் சுத்தமாக இழந்து போய்விட்டது. வெட்கவிட்டு சொல்லுகிறேன், இந்த மஹல்லாவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனா காலையில மதரசாக்கு வர்றது எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? ஒரு ஹஸரத்துக்கு 2 பிள்ளை. ஒரு ஹஸரத்துக்கு பெத்த பிள்ளை இல்லைங்க, மதரசாக்கு ஓத வர்ற பிள்ளை 2 பிள்ளை. இப்ப நம்ம நினைச்சுக்கோங்க தெரியுமா, 2 பிள்ளைக்கு எதுக்கு 3 ஹஸரத்து, ஒரு ஹஸரத்துக்கு போதுமே அப்படி நினைப்பாங்க. தவிர ஹஸரத்து ஆதங்கத்தை கொடுத்தாங்க, பிள்ளைகளை வர வைக்கலாம அந்த சிந்தனை வராது. நமக்கு எப்படி புரிஞ்சு சிந்தனை அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 2 பிள்ளை அப்படின்னா காலையில 3 உஸ்தாத் இருக்கிறாங்க, 6 பிள்ளைங்க வர்றாங்க. அப்ப ஒரு உஸ்தாத் வச்சு ஓதி கொடுத்தா போதுமே அப்படின்னு சிந்தனை வருமே. தவிர நம்மளுக்கு குமரல் என்ன அப்படின்னா, இத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்தும் பள்ளிவாசலுக்கு 6 குழந்தைகள் வருகிறார்கள் என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டியது யாருங்க? யாரு? பெற்றெடுத்த பெற்றோர்களும் ஜமாத்தார்களும் நிர்வாக பெருமக்களும் வெட்கப்படணும். ஏன்? பிள்ளைங்க காலையில் எழுப்பு மதரசாவுக்கு அனுப்புவதற்கு கூட தாய் தகப்பனுக்கு கண்காணிக்க நேரம் இல்லைன்னா இந்த வணக்கத்தை செய்ய முடியலன்னா இவன் எப்படி ஃபஜ்ர் தொழுவாப்புல, இவர் எப்படி குர்ஆன் ஓதுவாப்புல, இவர் எப்படி பிள்ளைக்கு நல்ல சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு காலம் இருந்தது, ஸ்கூல் 9 மணிக்கு வச்சிருந்தான், பிள்ளைங்க 8 மணி வரைக்கும் சாலையாக வருவார்கள், ஃபஜ்ர் தொழுவார்கள், தொழுது முடிச்சு கையோட உட்கார்ந்து ஓதுவாங்க. 8 மணிக்கு மதரசா வருவாங்க, சாப்பிட்டு பிள்ளைங்க போறதுக்கு ஏதுவாக இருந்தது. நன்றாக விளங்கிக் கொண்டான் அரசாங்கம் இந்த முஸ்லிம்களை முஸ்லிம்களாக இருக்க விடாமல் இருக்க வேண்டும் சொன்னால் இந்த மக்தபிக்கிற பாடசாலை ஒழித்தால் மட்டும்தான் இஸ்லாத்தை இவரிடத்தில் பிடுங்க முடியும் என்பதை விளங்கிக் கொண்டு 6:30 மணிக்கும் 7 மணிக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சான். நம்ம பிள்ளையும் நம்மளை மம்மி டாடி அப்படின்னு ஆஹா எவ்வளவு மம்மி கூப்பிடறான்டா, டம்மி கூப்பிடறான்னு சந்தோஷப்பட்டு உட்கார்ந்து அல்லாஹ் காப்பாத்து. எதுக்கு சொல்றேன்னா,
படிப்பு முக்கியம் தான். படிக்க வையுங்கள், டாக்டர் ஆக்குங்கள், இன்ஜினியர் ஆக்குங்கள், ஐஏஎஸ் உருவாக்குங்கள், ஐபிஎஸ் உருவாக்குங்கள். அந்த ஐபிஎஸ் உருவாக்குகிறான் என்று சொன்னால் மார்க்கத்தோடு கடந்த ஊட்டினம் என்று சொன்னா ஐபிஎஸ் என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அவனுக்கு தெரியும். ஐஏஎஸ் என்னென்ன தப்பு செய்யக்கூடாது தெரியும். நம்ம மார்க்கத்தை ஊட்டவில்லைங்கிற பொழுது அவன் ஐஏஎஸ் இருந்தாங்க, ஐ சாப்பிட்டா என்ன ரெண்டு ஒண்ணு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா காலங்கள் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, மார்க்கம் தேஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இதத்துஹிதல் ஃபைவு துவலா வல் அமானத்து மகரமா வல் ஸகாத்து மகரமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அடித்துக் கொண்டே போகிறார்கள். என்ன சொல்றாங்க, பொது சொத்துக்களை தன் சொத்துக்களாக பாவிக்கப்படுமானால் பொது சொத்துக்களை ஏன் சொத்து மாதிரி நினைச்சு எவன் அனுபவிக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இன்னைக்கு நிறைய நடக்குது. நிறைய பொது சொத்தை தான் வீட்டுக்கு யூஸ் பண்றது, தான் வியாபாரத்துக்கு யூஸ் பண்றது, கடைசியில கேட்டா அவர் பல மாசம் கழிச்சு காசு போட்டு போறது. ஏன் பொது சொத்தை யூஸ் பண்ணா என்ன ஆபத்துன்னு தெரியல. சொல்றாங்க பொது சொத்தை தன் சொத்தாக பாவித்தால் என்ன நடக்கும் பின்னால் சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க அமானிதம் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும். இன்னைக்கு அமானிதம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. வீட்டுல வாடகைக்கு உட்கார வச்சு ஒரு 4 வருஷம் உட்கார வச்சுருந்தீங்களே, ஏதாவது வீடு தேவைப்படுது காலி பண்ண அப்படின்னா காலி பண்ண மாட்டானே, கேஸ் போடுறானே, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறானே, உறுதி விட்டுதான் யோசிக்கிறானே. இதனால என்ன போச்சு அப்படின்னா வருஷம் வீடு காலி பண்ற முதலாளி இருக்க நல்ல டெனன்ட் இருப்பாங்க, பாவம் உண்மையில அப்புறாணியா இருப்பாங்க, நல்ல மனிதா இருப்பாங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா காலி பண்ண அப்படிப்பா. ஏன்னா வாடகை ஏற்கனவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு வாடகை ஜாஸ்தியா போச்சு. ஜாஸ்தி வாடகை அவ்வளவுதானுங்க நான் தர்றேன், இல்ல வாடகை ஜாஸ்தி நீ தர்ற ஒத்துக்கிட்டாலும் நீங்க இருக்க கூட காலி பண்ணும். ஏன் சில பேர் செய்த பிரச்சனை எல்லோருக்கும் ஆபத்தாக முடிகிறது. சொல்றாங்க எப்பொழுது அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதோ அப்பொழுதும் நீங்கள் கியாமத் எதிர்பார்க்க சொன்னாங்க. 3 ஜகாத்தை கடனாக ஆக்கப்பட்டார். இந்த வருஷம் ஜகாத் கொடுக்கணும், அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் இவர் ஜகாத் கொடுக்கணும் கடனாலே உட்கார்ந்துருக்காரு. ஜகாத் நிறைவேற்றப்படாவிட்டால் உலக அழிவினால எதிர்பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஒரு மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டால் நீங்க என்ன நடக்கும் பாக்குறீங்களா. பொது சொத்தை தன் சொத்தா பாவிக்கிறோம், பாவித்து இருக்கிறாங்க. அமானிதங்கள் மோசம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு கட்டுப்படுகிறான். பெரும்பாலும் வீட்டில் நடக்குது. கட்டுப்பட வேண்டியது ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்க இல்லங்கள. எதுக்கு கட்டுப்படணுமோ அதுக்கு கட்டுப்படணும், எதுக்கு கட்டுப்பட வைக்கணுமோ அது கட்டுப்பட வைக்கணும். இப்ப அப்படி இல்ல. ஆம்பளை உச்சி முடி பொம்பளை கையில் இருக்கு, அவ இப்படி ஆட்டினா ஆடுறான், இப்படி ஆட்டினா ஆடுறான். ஏன் என்ன செய்யறது வீட்டுல கேட்க மாட்டாங்க. சொல்றாங்க கியாமத்னாலே எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஒரு மகன் தாயை வெறுப்பான், தந்தையை வெறுப்பான். யார் நம்பி? ஒரு நண்பனை நம்பி வெறுப்பான். நடக்குதா இல்லையா? பாப்பா அம்மா சொல்லி பாருங்க, டேய் இந்த ட்ரெஸ் வேணான்னு சொல்லி பாருங்க, கேட்க மாட்டான். உன் நண்பன் சொல்றான், டேய் இந்த ட்ரெஸ் நல்லா கேட்கிறான். பாப்பா அம்மா சொல்றாங்க போகாதுங்கிறான், போறான். நண்பன் சொல்றான் அங்க போகாதுங்கிறான், அங்க போகாம இருக்கிறான். இப்ப தாயையும் தந்தையும் 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு நண்பனை யார் உற்ற தோழனாக ஆக்கிக் கொள்கிறானோ கியாமத்னால எதிர்பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க எப்போது பள்ளிவாசல்களில் வீண் பேச்சுகள் பேசப்படுகிறதோ உலக அளவினால் எதிர்பாருங்க அப்படின்னாங்க. பள்ளிவாசல் நடக்குதா இல்லையா? பயான் நடந்துட்டு இருக்கும், அங்க ஒரு கூட்டம் பேசும், இங்க ஒரு கூட்டம் பேசும். யாரை பத்தி பேசும்? யார் பேசுறோமோ என்ன பத்தியே பேசிட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாத்தணும்ல. இன்னும் சொல்ல போனா சில பேர் பேசுறது இல்ல, ஓரமா உட்கார்ந்து பாருங்க, எல்லாம் செல்போன் ஓட்டு வந்துருக்கான். நாம் பயன் பண்றோம், அவர் நினைச்சுவாரு அவருக்கு தேவையான பயன் பார்த்துட்டு இருப்பாரு, இல்லது நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாரு, அல்ல ரீல்ஸ பார்த்துட்டு இருக்க. எங்க உட்கார்ந்து பள்ளியில உட்கார்ந்து பொய் சொல்லல, நீங்க எஞ்சி போய் பாருங்க, இப்ப போனா படிச்சிருப்பாங்க. பல இளைஞர்கள்
சொல்றாங்களே உலக அழிவு நாள் எப்ப வரும் அப்படின்னா பள்ளிவாசல் சத்தம் உயர்த்தப்படுகிற பொழுது. என்னன்னா எங்க சத்தத்தை குறைக்கணுமோ அங்க குறைக்கிறது இல்ல, எங்க சத்தத்தை கூட்டணுமோ அங்க கூட்டுறது இல்ல. பள்ளிவாசல் எழுச்சி கேட்டோம்னா நாம ஒரு பெரிய தாரா நினைச்சுக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும் சொல்றாங்க. இது உலக அழிவு நாள் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, எப்பொழுது சமூகத்தில் கெட்டவனை நல்லவனாக பார்க்கப்படுகிறதோ, கெட்டவனை நல்லவனாக பார்க்கப்படுகிறதோ. இன்னைக்கு பார்க்கணுமா இல்லையா? 4 கொலை செஞ்சிருப்பான், தலைவா நல்லா இருக்கியா? எம்எல்ஏவா இருப்பான், அவன் வந்து பல கொலை செஞ்சிருப்பான், பல ஃப்ராட் பண்ணிருப்பான். இல்ல தலை நல்லா இருக்கியா? என்னாச்சு? ஒரு நல்லவனை பார்த்து சலாம், அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு சலாம். நல்லவனை தீயவனை நல்லவனாக பாவிப்பதும் உலக அழிவு நாளின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பார்க்கிறோமா இல்லையா? காதலையும் ஓதலையும் காட்சியாக தெரிந்து இந்த நாட்டில் எத்தனையோ பேர்கள் தலைமையிடத்துக்கு வந்து இருக்கிறார்களா இல்லையா? என்ன காரணம்? உலக அழிவு நாளின் அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, நல்லவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள். நல்லவர்கள் உள்ள போய் நீங்க ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கிறான் அப்படின்னா ஒண்ணு 4 பேர் வெட்டி இருப்பான், அது 4 பேருடைய சொத்தை மூளை அடிச்சிருப்பான். அவனுக்கு தான் சமூகம் செய்து, அண்ணா நல்லா இருக்கியா, தலை நல்லா இருக்கியா, தளபதி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இது நம்மளை சொல்லி கொடுத்ததும் இல்ல, உலக அழிவு நாள் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, சொன்ன மாதிரி தீமைக்கு பயந்து தீயவனை நல்லவனாக பார்ப்பது. இவனோட மோதனா பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றது, அவனுக்கு உதவி செய்யறது, இதுவும் உலக அழிவு நாளின் கியாமத் நாள் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க, எப்பொழுது மது அதிகரிக்கிறதோ அதுவும் கியாமத் நாள் பாருங்க. நீ குடிக்காதவன் எவனும் இல்லைன்னு காய் போச்சாங்க, குடிக்காதவன் யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்ச. பள்ளிவாசலுக்கு யாரும் குடிக்க மாட்டான். ஏன்? நாம அல்லாஹ் தெரிஞ்சு இருக்கும்ல. இது அல்லாதவங்க சொல்றேன். இன்னைக்கு எந்த இளைஞரை பார்த்தாலும் மதுவில் மிக மோசமா போய் கொண்டிருக்கிறான். காலையில் குப்பைப்பட்டு வர்றாங்க, குப்பைப்பட்டு வர்றான், குப்பை கவுத்துனா சடச்சடன்னு ஒரு மாதிரி இந்த கண்ணாடி சாமான கீழே போட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி சடச்சடம் கேட்குது. என்னன்னா பார்த்தா ஃபுல்லா பறந்து பார்த்து குப்பை அல்றான் பாத்தீங்களா? அவனை விட குப்பை போடுற பிச்சைக்காரன் பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க. ஏன்? ஒரு குப்பை டப்பான எடுத்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட 100கணக்கான பாட்டில் கிடக்குது. எப்படி சாராயத்தை ஒழிக்க முடியும்? எப்படி மது இல்லாமக்க முடியும்? எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மது அதிகரித்தால் உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முந்தியவர்களை பிந்தியவர்கள் திட்டுவார்கள் உலக அழிவு நாளையாகும். சொல்றோம்ல, இமாம்கள் அவர்கள் அப்போ அடிப்பா, அது என்ன ஷாஃபி, அது என்ன அம்பலி, அது என்ன மாலிக், கூட்டம் வந்துச்சா இல்லையா? கடைசி என்னாச்சு? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டாங்களே. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலக அழிவு நாள் அடையாளம் முன்னோர்களை பிந்தியவர்கள் திட்டுவார்கள். ஏன்? பெத்த தகப்பன புள்ள திட்டுறானே, எங்க அப்பா கடக்கிறாடா, எங்க அப்ப கடக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களே. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது சிகப்பு நிற அனல் காற்றை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அடிக்கிற வீட பாத்தீங்களா? பள்ளிவாசல் நிறைஞ்சிச்சு பாருங்களேன். முன்னாள் நிறைய. ஏன்? வீட்டு இருக்கிறது பள்ளிவாசலுக்காக போனாலும் ஏசி பார்த்துக்கலாமே அப்படின்னு பல பேர் உண்டு. ஏன்? நானே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தாங்க. ஏன்? ரூம்ல உட்கார்ந்து வேர்த்து இங்க வந்து உட்கார்ந்துப்போம். சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிற பொழுது சிகப்பு அனல் காற்றை எதிர்பார்த்து சொன்னாங்க. உன்னால கத்திரின்னு சொன்னாவே நம்ம கத்துவோம், ஐயோ கத்திரி வளர்ச்சிக்கு பிறக்க போதான் நினைப்போம். இப்ப கத்திரிலாம் இல்ல, நீங்க கத்திரி போட்டாலும் சுற்றும், அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு சொன்னதும் இது நடக்குதா இல்லையா? இவன் அமானித மோசம் செய்யப்படுறது, பொது சொத்தை ஆட்டை போடுவது, கையவனை நல்லவனாக ஆக்குவது, இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இப்ப அடிக்கிற காத்த பாருங்களேன். அல்லாஹ் அக்பர். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், காலப்போக்கில் இதைவிட கொடூரமாக இருக்கும்.
இப்பவுமே பல பேருக்கு நிறைய சட்டை போடுறது இல்ல, சட்டையை வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் போட முடியலங்க, உடம்பா இருக்குங்க, உடம்பெல்லாம் வெறுப்பா இருக்குங்க, சட்டை போடுறதுல கட்டிடுறான். சட்டையே போடலன்னா மற்ற ஆடைகள்லாம் போட முடியுமா? எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, இந்த வெயிலை தாங்க முடியலையே நம்மளால. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு யோசிக்கிறோமே, ஐயோ என் பிள்ளை ஸ்கூல்ல போய் என்ன கஷ்டப்பட போகுது அப்படின்னு யோசிக்கிறோமே. நாம இல்லை என்று சொன்னார், நாம் மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால், இந்த சூரியன் அல்ல, இதே சூரியன் சிகப்பு நிறை காற்றை வீசவும் செய்யும் என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இது மட்டுமல்லங்க, பூகம்பம் ஏற்படும் அப்படின்னாங்க. இன்னைக்கு செய்தித்தாள் பத்திரிகை சொல்லுகிறது, 100 ஆண்டுகள் நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னால், கடந்த 10 ஆண்டுகள் சேதம் கொடுத்தது போன்று மற்ற 90 ஆண்டு சேதம் இல்லைங்கிறான். 100 ஆண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூகம்பம் நிகழ்ச்சி பார்த்தீங்களா, இந்த 100 ஆண்டுகளில் நம்மை தொட்ட 10 ஆண்டுகள் கொடுத்த அழிவை போன்று அதற்கு முன்னால் கிடையாது அப்படிங்கிறான் பத்திரிகையாளர். இன்னும் சொல்ல போனா, ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தில் எங்காவது இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். நாம நிம்மதியா உட்கார்ந்து அல்லா காப்பாற்றணும் சொல்றாங்க. இப்படி இஸ்லாம் ஒன்று இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, உருமாற்றம் ஏற்படும் அப்படின்னாங்க. உருமாற்றம் இன்னைக்கு பல குழந்தைங்க பார்த்தா பிறக்கிற குழந்தை ஆடு மாதிரி இருக்கு, மாடு மாதிரி இருக்குது, பார்க்கிற மாதிரி பேப்பர்ல. ஏன், என்ன காரணம்? மார்க்கத்தை விட்டு நாம் எவ்வளவு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி பிரச்சனை தெரியுமா? ஒரு தஸ்பீஹ் மணி ஒரு பக்கத்தில் நீங்க அறுத்து விட்டீங்கன்னா, எப்படி தஸ்பீஹ் மணி 100 என்று சொன்னால் 100 தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருமோ, இது போன்று உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எதற்கு சொன்னால், மார்க்கத்தை விட்டு சமூகம் என்றைக்கு தூரமாகிறதோ இயற்கை சீட்டங்களும் நம்மை அழிக்க முயற்சிக்கும். மதத்தின் பெயரால் ஆட்சி ஆளுவங்களும் நம்மை ஒடுக்க நினைப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. நாம நிம்மதியாக வாழ வேண்டும் சொன்னார். நம்மை படைத்தரப்பு எந்த நோக்கத்திற்கு நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் சீராக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் தவிர இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது என்பதில் மாற்று கருத்தும் அல்ல. அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க மார்க்கத்தை நீங்கள் புறம் தள்ளுகிறீர்கள். மார்க்கம் என்பது குர்ஆன் தான் உங்களுக்கு மார்க்கம். நீங்கள் எப்பொழுது மார்க்கத்தை விட்டு தூரமாக விடுகிறீர்களோ உங்களை விட்டு குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான முஃமின்களே, சத்தால் மாக்கல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன் ஹாதல் குர்ஆன் அல்லதி பைன் அவஹரக்கும், உங்களுக்கு மத்தியில குர்ஆன் இருக்குது, ஒரு கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்யும் அப்படின்னா குர்ஆனை உயர்த்தி விடுவான் என்று சொன்னார்கள். உடனே சத்தால் மாக்கல் கேட்டாங்க, குர்ஆனை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறோமே, மனசுல மனப்பாடம் வச்சிருக்கிறோமே, நம்மகிட்ட இருந்து எப்படி அது போகும்? அது போகாது அப்படின்னாங்க. அப்பதான் அப்துல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்றானே, வலையின் ஷேனால் நதஹபன்ன பில்லதி அவ்ஹைனா இலைக்க, எந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி கொடுத்தோமோ அந்த குர்ஆன் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாயா, நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் அல்லாஹ்வின் வேதம் இருக்கிற பொழுது மனிதர்கள் குர்ஆனை தூக்கி பிடிக்கிறப்பே, இந்த குர்ஆனில் கொடுத்தால் இந்த அல்லாஹ்வுக்கு எங்களை காப்பாற்று என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான். குர்ஆனை திறந்து பார்த்தால் வெறும் வெள்ளை காகிதமாக இருக்குமே தவிர அது குர்ஆன் அச்சுக்கள் இருக்காது என்றார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான மக்களே, குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றால் மட்டும்தான் நீங்கள் சேகரித்த பொருள் அவரை போய் சேரும். அவர் அதை வைத்து உண்ணுவார், அதை வைத்து சந்தோஷமா இருப்பார். நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையின் வாழ்க்கை கேள்விக்குள் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல. சமூகம் எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா, சமீபத்தில் ஒரு டிவி ஒரு சேனல்ல ஒரு பெண் சொல்றான், இஸ்லாமிய பெண், என் குழந்தை இருக்கான, எங்களோட குழந்தை தெரியுமா, 2.5 வயசு தான் ஆகுது,
என்ன பாட்டு போட்டாலும் அந்த பாட்டுக்கு தோல்வா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த புரோகிராம் நடத்துறவன் டிவி ஆன் பண்றான், ஆன் பண்ண ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுக்கு தகுந்த குழந்தை ஆடுகிறது. தாயும் தகப்பனும் என்ன சந்தோஷம், அந்த சபையெல்லாம் பாராட்டுகிறது. தாய்க்கும் தந்தைக்கும் அடியிலிருந்து மேல் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், எப்பொழுது இசை கருவிகள் அதிகரிக்கிறதோ அப்பொழுது கியாமத் நாளை எதிர்பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம் காசு இருந்தால் சமாளிச்சான். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, முன்னாள் ஒரு காலத்துல கரண்டே இல்லாம தூங்கின மக்கள் இன்னுமா இல்லையா? நான் அனுபவிச்சிருக்கேன். கரண்டே இல்லாம 8 மணிக்கு தெருவில் படுத்துருவோம், நிம்மதியா தூங்கணும். கரண்ட் வந்துச்சு, ஃபேன் போட்டு தூங்கணும். ஃபேன் இருந்துச்சு, ஏசி போட்டு தூங்குறோம். ஏசி போட்டு இன்னைக்கு காணப்படுதுங்க. ஏசி போட்டு ஃபேன் போடுறோமா இல்லையா? என்ன காரணம்? நீங்க என்ன குளிர்சாதனை பெட்டி வச்சாலும், என்ன காசு வந்தாலும், ரப்பின் பிடி இருக்க பிடித்து விட்டால் எவனும் ஒண்ணு செய்ய முடியாது. எத்தனை ஏசி போட்டாலும் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. காசு இருக்குங்க, எல்லாம் இருக்குது. இந்த சூடுக்கு போய் மனைவிட போய் கிட்ட நெருங்கி பாருங்களேன், சனிய குடிச்ச மனுஷன் எப்படி வேக்காடா இருக்கு வந்து நெருங்குற, என்ன பிரயோஜனம்? இப்படி கொடுமையான வேலை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்ல வருவோம். நாம இன்னும் எப்பொழுது ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், எப்பொழுது டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா அல்லாஹ் காப்பாற்றணும். எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் வெளியே சொல்ல முடியாமல் குமரி கொண்டிருக்கிறார்கள். கஞ்சாவுக்கு அடிமையாகி, அவினுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, பெண்ணுக்கு அடிமையாகி நம் சமூக மக்கள் போய் கொண்டிருக்கிறார் சொன்னார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நல்லது தீயது என்று பிரித்து தெரிய பிரித்து தெரியக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையான மக்களே, வேதனை கொப்பளிக்கிற ஏன் அப்படின்னா, சமூகம் இன்னைக்கு எவ்வளவு படிச்சுமே, சமூகம் ஒரு காலத்துல படிக்காம இருந்துச்சு, நீ சமூகம் படிச்சிருச்சு, என்ன கிழிச்சிச்சு? கிழிக்கல. சம்பாதிக்கிறான், வழக்கத்தில் இல்லைங்கிறான், சம்பாதிக்கிறான், கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறான், சம்பாதிக்கிறான், தாய்மாமனை பார்க்க மாட்டான், சம்பாதிக்கிறான், மார்க்கத்துக்கு கொடுக்க மாட்டானே, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அல்லாஹ் காப்பாத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிறோம் வெளியே போனா டூவீலர் கார்ல போயிடலாம், இந்த வெயிலுக்கு கார் தீ பிடிச்சி எரிஞ்சுன்னா உள்ளே ஒரு ஜனசக்தி ஆக்கிருவேன். எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, மார்க்கம் மட்டும்தான் சொன்னது. வித்தாவுல்லஹு, அவனுக்கு கேடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம புள்ள நல்லா வாழணும் அப்படின்னா, யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னா, அச்சப்படக்கூடாதுன்னா, தைரியமா வாழணும்னா மார்க்கம் மட்டும்தான் அவனை பாதுகாக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை. அது குறிப்பா இந்த மகள்ல ஒரு பெரிய பொறுப்பான இந்த பள்ளிவாசல் பேர் நவாப் சானத்துல்லா கான் பள்ளி. இந்த ஏரியாவுக்கு பேர் மசூதி பள்ளம். இல்லைங்க, மசூதி பள்ளம். தெருவுக்கு பேர் மசூதி தெரு, மசூதி தெரு. இப்படி எல்லாம் மசூதியோடு ஒன்று விட்டது. ஆனா மக்களுக்கும் மசூதிக்கு தொடர்பு இல்லை. மக்களுக்கும் மசூதிக்கு ரொம்ப குறைவான தொடர்பு தான். இந்த மஹல்லாவில் சுத்தி இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லிம்கள் இருந்தவர்கள். இந்த இடத்துல நம்ம சாதிக்க நினைச்சு வச்சுங்களேன், நிறைய சாதிக்கலாம். செல்வந்தர்கள் அல்லாஹ் இங்க கொடுத்திருக்காங்க. மனம் படைத்தவரும் பணம் படைத்தவரும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கும். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். இந்த மஹல்லாவை கட்டி காக்க நினைச்சோம்னா, இங்குள்ள இளைஞர்கள் புறப்பட்டாங்க வச்சுங்களேன், இந்த மஹல்லாவை கட்டி காத்தாங்க. இப்ப நமக்கு மத்தியில அரசியலை பேசி நமக்கு மத்தியில் குழப்பத்தையும் சட்டையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நம்ம அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு வைத்துவிட்டு இந்த மஹல்லாவில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். சமீபத்தில் அம்மா போன் பண்ணிச்சு, அசரத் என் தம்பி மூளையில பிரச்சனை ஆகி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், காப்பாத்தியாச்சு, நடை இல்ல, நடக்க முடியல, ஒரு 6 லட்சம் ரூபாய் தேவை, யாருக்கா வாங்கி கொடு. என்கிட்ட கேட்டு யாருன்னு கொடுக்க முடியும்? நான் வாங்குறது 30,000 சம்பளம், நான் வீட்டுக்கு செலவு பண்ணி காணல. அந்த அம்மா என்ன கேட்குது, என்ன காரணம்னா செல்வந்தர் இருக்கிறாங்க, இமாம் சொன்னா கேட்பாங்கன்னு. யாரு கேட்பாங்க? யாராவது வந்து அதிர்ந்து வந்தாங்கன்னா சொல்லுங்க சொல்லலாம்.
யாரும் இல்லைங்கிறவங்களுக்கு சொல்ல முடியும். உடனே எடுத்து அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லயும் நான் பேஸ்புக்லயும் போட்டேன். எங்கெங்கிருந்து இருக்கக்கூடியவர்களாம் அதற்கு உங்க பேரை பார்த்து நான் 3000 அனுப்பினேன், 2000 அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க. எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, இந்த மகல்லாவில் வறுமையில் வாழக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். பள்ளிக்கூட படிப்புக்கு படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். திருமணம் முடிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட குமரர்களும் இருக்கிறார்கள். மனம் படைத்து பணம் படைத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அருமையான மக்களே, வேகமாக பேசுகிறேன், ஆதங்கமாக பேசுகிறேன், ஆத்திரத்தில் பேசுகிறேன் என்பது அல்ல. இந்த சமூகத்தை, இந்த மகல்லாவை கட்டமைப்பில் கொண்டு வர சொன்னால் ஒரு தெருவுக்கு 10 இளைஞர் வந்தா போதும். அழகாக இந்த மகல்லாவை நாம் சீர்திருத்தி ஒரு முஸ்லிம் ஊராக, முஸ்லிம் மக்களாக ஆக்கிக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மதரசாவுக்கு பிள்ளைங்க வராத காரணம் என்ன அப்படின்னா, சொல்றது டியூஷன். இந்த மகளால இந்த பள்ளிவாசல் சார்பாக அல்லது பைத்துல் மால் சார்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல டியூஷன் சும்மா இல்ல, ஏப்பச்சப்ப இல்ல, நல்ல டியூஷன். எப்படி 1000 ரூபாய் மாசம் கொடுத்த நல்லா படிக்கிறானோ, படிச்சு கொடுக்கிறானோ, அந்த மாதிரி நல்ல டியூஷன் கொண்டு வந்து அசர் வந்து நைட் இஷா வரைக்கும் 10 மணி வரைக்கும் வா சொல்லுங்க, இங்கே தோணும், இங்கே ஓது, இங்கே படி, எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாம். கொஞ்சம் குறைஞ்ச காசு வச்சு நான் கொடுத்தோம் அப்படின்னா நான் பிள்ளைகளை மார்க்க ஆக்கிடலாம். சிந்தனையே வர்றது இல்லையே. வந்தாலும் அசரத் நீங்க சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு பல பேர் இருக்கிறான். அதாவது நீங்க சொன்னா கேட்க மாட்டோம், நாங்களா சொல்லணும் அப்படிப்பான். அல்லாஹ் காப்பாற்ற எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம் சமூகம் சீர்கெடுவதற்கு காரணம் அருமையான மக்களே, பெற்றோர் என்று இருந்தாலும் கூட இந்த மகல்லாவை கட்டி காக்கவும் ஒரு காரணமாக இருக்கிறார் என்பதில் இந்த மாற்று கருத்தம் அல்ல. எதற்கு சொல்ல அருமையான மக்களே, இன்றைக்கு காலம் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நாம் காசை வைத்து எதை சாய்த்துள்ளாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வெயிலை இன்னும் கொஞ்சம் கூட்டுதான் வச்சுங்களேன், எல்லாம் பொசுங்கி போயிடும். சொல்றாங்க, கியாமத் நாள் தஜ்ஜால் வருவான். அப்படி வருகிற பொழுது பகல் 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். சஹாபாக்கள் கேட்டார், யார் சொல்லலாம் அப்படி என்று சொன்னார், பகலில் 2 வக்து தொழுதால் போதுமா? பகல்ல 1 மாசம் தொழுதா போதுமா? சொன்னாங்க, அந்த நேரத்தில் மணிகளை கணக்கிட்டு நீங்கள் தொழுக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜால் வந்துட்டாங்க சொல்ல அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஊர்ல பழச்சார் தஜ்ஜால் இருக்கான், அதுதான் பிரச்சனை. எதுக்கும் சொல்ல வர அப்படின்னா, இப்படிப்பட்ட கியாமத் நாள் வருவதற்கு முன்பாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லதாக ஜெல்லாலுஹு முத்தகின்களாக வாழ்ந்து மொத்தமாக சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.